தமிழகத்தில் உள்ள பல்வேறு நகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 57,98,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்ட நகராட்சி அலுவலகத்தில் உள்ள பொறியியல் பிரிவு, நில அளவை பிரிவு மற்றும் ஆணையர் அறை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் முடிவில் கணக்கில் காட்டப்படாத 1,03,000 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்ட நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது நகராட்சி ஊழியர்களிடமிருந்து கணக்கில் வராத 53,740 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் சேலம் மாவட்ட கொண்டாலம்பட்டி நகராட்சி மண்டல அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு கணக்கில் வராத 23,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.